நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து தினமுமே என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்ற அப்டேட் நம்ம மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் நேற்றுக்கு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் கலெக்டிவாக பற்றி பேச போகிறோம். பேசிடலாமா? பேசிடலாம். இப்போ எஸ்ஐஆர் அப்படின்னாலே திமுக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகளும் பயப்படுறாங்க. தேர்தல் ஆணையம் வந்து திமுக அரசு கிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, எஸ்ஐஆர் அதாவது இந்த சிறப்பு தீவிர திருத்தம் வந்து ஒழுங்காக தானே போயிட்டு இருக்கு. இது வரைக்குமே தமிழகத்தில் 96% நிறைவாயிருச்சு. இன்னும் 4% தான். டிசம்பர் 4 வரைக்கும் டைம் இருக்கு. அப்புறம் ஏன் எஸ்ஐஆர் வேணான்றீங்க? இதுல வந்து அழகா கண்டுபிடிச்சிடலாம் எத்தனை வாக்காளர்கள் வந்து உண்மையா இருக்காங்க, எத்தனை வாக்காளர்கள் போலியா இருக்காங்க. போலியானவங்கள தூக்கி விட்டுட்டு 2002க்கு முன்னாடி வாக்காளர் பட்டியலில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு புதுசா வாக்காளர் அட்டை கொடுக்கறதுக்கான முயற்சியை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு என்னமோ நீங்க வந்து பெரிய விஷயம் மாதிரி பயந்துட்டே இருக்கீங்களே. இப்ப வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க? எஸ்ஐஆர் வந்து தமிழகத்துக்கு வேணாம், இது வந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு தான் பிரச்சனை, அது எதுக்கு இத்தனை வருஷமா விட்டுட்டு இப்ப நீங்க கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை வச்சிருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே முன்னாடியே தெரியும், திமுக தரப்புல இருந்துதான் இந்த ஆர்கே நகர் தொகுதியில எஸ்ஐஆர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்துதான் மனு கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ அவங்க ஆட்சியில இருக்காங்க அப்படின்றப்போ எஸ்ஐஆர் கொண்டு வந்த உடனே அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ போலியான வாக்குகள் போயிட்டா நம்ம வெற்றி பெற வாய்ப்பு இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருமே அப்படின்ற மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனாலதான் இந்த பிளே பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஆமா, ஏன்னா மத்திய அரசு நல்ல திட்டங்களை எது கொண்டு வந்தாலும் பாஜக ஏதாவது கொண்டு வந்துச்சு அப்படின்னா நாங்க எதிர்ப்போம். இவங்க வந்து ஒரு ஸ்டீரியோவை செட் பண்றாங்க. பாஜக வந்து இந்துக்களுக்கான அரசு, சிறுபான்மையினரை கண்டுக்காது, நாங்க தான் சிறுபான்மையினருக்கான தலைவர், சிறுபான்மையினருக்கு ஆதரிப்போம், நாங்க இந்த பாஜக என்ன சொன்னாலும் அதற்காக நாங்க எதிர்க்கிறோம், உங்களுக்காக எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு ஸ்டீரியோவை இந்த தமிழ்நாடு முழுக்க இவங்க திமுக அரசு வந்து செட் பண்ணிட்டு போறது நம்மளாலேயே பார்க்க முடியுது. அதனாலதான் எந்த ஸ்கீம் கொண்டு வந்தாலும் நாங்க அதை எதிர்ப்போம் அப்படின்றத கங்கணங்கிட்ட சுத்துறாங்களோ அப்படின்ற மாதிரி பல அரசியல் விமர்சகர்களுமே அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. எஸ்ஐஆர் ஒரு பக்கம் இருக்கட்டும், தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் பேசியிருந்தார்ல, ஸோ வீடு ஒன்று, நிரந்தர வீடு, எல்லாருக்கும் சொந்தமா ஒரு வீடு, ஒரு பைக்கு, அப்புறம் கார் வாங்குறதுக்கான பொருளாதாரத்தை ஈட்டி தருவோம்னு சொல்லிட்டு இதை செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து நீங்க என்னதான் காரு வீடு பைக்குன்னு தூக்கி கொடுத்தாலும் தமிழக மக்கள் இதுக்கெல்லாம் ஏமாற மாட்டாங்க, யாரும் உண்மையான தலைவர், யாருக்கு ஓட்டு போட்டா இந்த தமிழகம் நல்லா இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொல்றதே எடுத்துப்போம், யார் உண்மையான தலைவர் அப்படின்றது தமிழக மக்களுக்கு தெரியும். இந்த 2026 தேர்தலில் தமிழக மக்கள் யார் நல்ல தலைவர் அப்படின்றத காட்டிடுவாங்கன்றதுல எந்த சந்தேகமே இல்லை. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அதிமுகல இருந்து அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது அப்படின்னு செங்கோட்டையன் அவர்களை எடப்பாடி அவர்கள் அடிப்படை பதவியில இருந்து கூட தூக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல இவரை தாவேகால இணைய போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்கு. தாவேகா சார்பில் நேரடியா போய் அவர்கிட்ட பேசினாங்க, நீங்க எங்க கூட வந்து இணைஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்ற மாதிரியான தகவல்களுமே கசிஞ்சிட்டு இருக்கு. தெரியல, பொறுத்தருக்கு தான் பார்க்கணும். உண்மையாவே இவர் தாவேகா போயிட்டாரு அப்படின்னா அங்க புஷியானந்துக்கும் இவருக்கும் இடையில மோதல் ஏற்படும். நான் முன்னிலையில இருக்கேனா, நீ முன்னிலையில இருக்கியா? ஏன்னா நான் வந்து இத்தனை ஆண்டுகளா அதிமுகல இருந்திருக்கேன், பல தடவை எம்எல்ஏவா இருந்திருக்கேன், எம்பியா இருந்திருக்கேன், எனக்கு தான் அரசியல் சூசகம் அப்படின்றது தெரியும், நான் தான் முன்னிலை பதவி வகிப்பேன், உன்னை விட நான் தான் உயரிய பதவியில இருப்பேன் அப்படின்ற மோதல் 2 பேருக்கு இடையில வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ பொறுத்தரை தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓபிஎஸ் இருக்காரு இல்லையா, அவருமே அதிமுகல இருந்து பிரிஞ்சு ஒரு அணியா திரண்டு போனவர் தான் அவரு. அவருக்கு ஆதரவா சில எம்எல்ஏக்களை கூட கூட்டிட்டு போனாரு. அந்த எம்எல்ஏக்களோட நிலைமை இப்ப என்னன்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லை, இவரை நம்பி போய் நடுத்தரவில் நிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவர் கூட டிசம்பர் 15ஆம் தேதி ஒரு முடிவு எடுக்க போறாராம். அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மாபெரும் மாற்றமா இருக்கும், ஒரு திருப்பு முனையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவருமே தாவேகால தான் இணைய போறாரு அப்படின்னு பல அரசியல் விமர்சகர்களுமே அவங்களுடைய கருத்துக்களை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ போறதுதான் பார்க்கணும், செங்கோட்டையனா இருக்கட்டும் இல்ல ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும் என்ன எடுக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்றத. செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரை அம்மா அதிமுகவுக்கு வர்றதுக்கு முன்னாடியில இருந்தே அதிமுக இருக்கிற ஒரு சீனியர் அரசியல்வாதி அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் தான். அம்மா வந்ததுக்கு அப்புறமும் அம்மா கூடயே இருந்து அரசியல் சூசகங்களை எளிமையா கத்துக்கிட்டாரு. எல்லாத்தையுமே நுணுக்கமா தெரிஞ்சு வச்சுக்கிட்ட ஒருத்தர் வந்து செங்கோட்டையன் அவர்கள். இப்போ வந்து தாவேகால இணைய போறதா ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. 26, 27 தேதிகள்ல தாவேகால இணைய போறதா ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னா தாவேகா கட்சியை நம்ம பார்க்கணும். இப்போ வந்து மக்கள் கூட்டம் சொல்லிட்டு ஒண்ணு வச்சாங்க இல்லையா, அது வந்து ஊடகங்கள்ல எந்த அளவுக்கு பேசு பொருள் ஆயிருக்கு அப்படின்னா, கரூர் இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட 60 நாள் ஆகுது. 60 நாளா கரூர் மக்களை நீங்க போய் நேர்ல பார்க்கல, சென்னை வர வச்சுதான் பார்த்துருக்கீங்க. தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை அப்படின்னு வரும்போதும் நீங்க போய் நேர்ல பார்க்கல, சென்னை வர வச்சுதான் பார்த்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இந்த கவின் ஆணவ கொலைக்கு வந்து நீங்க குரல் கொடுக்கவே இல்லை. ஆனா உங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற வார்த்தையை சொல்றீங்க. சரி, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தானே, அப்ப மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கூட நிக்கணும்ல, அதுவும் நிக்க மாட்டீங்க.
உங்களுக்கு வந்து திராவிடம் பிடிக்குமா தமிழ் தேசியம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டா ரெண்டுமே வந்து தமிழ்நாட்டோட ரெண்டு கண்ணு மாதிரின்னு சொல்றீங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் கூட எடுக்க மாட்டீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னா இந்த கரூர் இன்சிடென்ட் நடந்து இப்போ வந்து மலேசியால இந்த ஜனநாயகம் படத்துக்காக ஆடியோ லான்ச்சுக்கு போக வேண்டியது. கரூர் இன்சிடென்ட் நடந்து உடனே அங்க போனா அரசியல் ஏதாவது தவறான பெயர் வந்துமோ அப்படின்ற ஒரு காரணத்தினால அதுக்கு முன்னாடி ஒரு மக்கள் கூட்டம் கூட்டி அவங்க கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா போவோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சந்தேகம் வருது. தாவேகாவை பொறுத்தவரை ஒரு கொள்கையே இல்லாம செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் அடுக்கடுக்கா வந்துட்டு இருக்கும் போது தாவேகாவோட செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சா எந்த மாதிரி இந்த அரசியல் களம் போகும் அப்படின்றது எல்லாருக்குமே யோசனையா தான் இருக்கு ஒரு பக்கம். ஆமா, ஏன்னா இந்த தாவேகா வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படின்னு சொன்னாங்க. தமிழ் தேசியம் முற்றிலும் மாறுபட்டது திராவிடத்துக்கு. திராவிடம்ன்றது தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படி எல்லாத்தையும் எல்லா நிலப்பரப்புலையும் இருக்கக்கூடியவங்க திராவிடர்கள். அதை தான் திமுக சொல்றாங்க. இப்போ கர்நாடகால போய் நீங்க திராவிடரான்னு கேட்டா ஒத்துக்க மாட்டாங்க, கேரளால போய் நீங்க திராவிடரானா ஒத்துக்க மாட்டாங்க, ஆந்திரால போய் நீங்க திராவிடரானா ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாம் அவங்கவுங்க மொழியை வச்சுதான் சொல்லுவாங்க. ஆனா இங்க இந்த திராவிட கட்சிகள் அரசியல் பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துல நம்ம எல்லாம் திராவிடர்கள், மொழியால வேறுபட்டாலும் எல்லாருமே ஒண்ணு, இனத்தால ஒண்ணு அப்படின்ற மாதிரி பல ஒரு போர்வையை போத்திட்டு தான் இங்க ஒரு அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது தமிழ் தேசியமும் திராவிடமும் எப்படி ஒன்னாகும்? ரெண்டுமே இருவேறு துருவங்கள், ஒட்டப்படாத இருவேறு துருவங்கள். இது ரெண்டையும் ஒன்னா வச்சுட்டு இவர் எந்த மாதிரியான ஒரு அரசியலை கொடுப்பாரு அப்படின்ற புரிதல் இவங்க ஆரம்பத்துல சொல்லும் போதே இருந்துச்சு. இப்ப போக போக இவங்க செய்யக்கூடிய விஷயமா இருக்கட்டும், பேசக்கூடிய விஷயமா இருக்கட்டும், நடந்துக்கிறதா இருக்கட்டும், ஒரு அரசியல் புரிதலே அந்த அளவுக்கு இல்லையோ அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்துது. ஆனா அந்த தாவேகா தலைவர் வந்து எங்களுக்கு அரசியல் புரிதல் கிடையாது, நாங்க மக்களுக்கு நல்லது பண்ண மட்டும்தான் வந்திருக்கோம், அது எப்படி கெரியரோட உச்சத்தை தூக்கி போட்டுட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்ன்ற ஒரே எண்ணத்துலதான் வந்திருக்காரு அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சுட்டே இருக்காரு. இது எந்த அளவுக்கு இது வந்து ஆனா இந்த நடக்க போற 2026 தேர்தல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா இன்னுமே தொண்டர்களுக்கு அரசியல் புரிதல் அப்படின்றது கம்மியா தான் இருக்கு. இத ஒரு தலைவர் ஒத்துக்கிட்டு அரசியல் புரிதல் ஏற்படுத்தினாரு அப்படின்னா நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். இவங்க அந்த ஒரு விஷயத்த பண்ணாம எங்க தொண்டர்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கு, ஜென்சி கிட்ஸ் அப்படின்ற ஒரு டேர்மை இவருமே கையில எடுத்துட்டாரு. நேபாளத்துல புரட்சி வெடிச்சதை நம்ம பார்த்திருந்தோம், ஜென்சி கிட்ஸால ஒரு புரட்சி வெடிச்சதை பார்த்தோம். ஆதவ அர்ஜுனா அவர்களும் இந்த கரூர் சம்பவம் முடிஞ்ச பிறகு ட்விட் ஒன்று போட்டிருந்தாரு, ஜென்சி புரட்சி தமிழ்நாட்டிலயும் நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஆமா, டெலிட் போட்டு டெலிட்டுமே பண்ணாரு. இப்ப இந்த டேர்மை தான் தாவேகா தலைவர் விஜயமே எடுத்திருக்காரு, ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு. இதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா ஜென்சிக்கு அரசியல் புரிதல் கிடையாது அப்படின்னு மூத்த தலைவர்கள் திமுக இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சொல்றாங்க. ஆனா ஜென்சிக்கு அரசியல் புரிதல் இருக்கு அப்படின்ற ஒரு டேர்ம் எடுத்திருக்காங்க. இவங்களுடைய அரசியல் புரிதல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா அரசியல் அப்படின்ற ஒரு பாடத்தை இவங்க எல்லாம் தான் கத்துக் கொடுக்கணுமே, அதை கத்துக் கொடுக்காம அரசியல் புரிதல் இருக்குன்ற போர்வையை தான் போத்திட்டு போறாங்க. சோ இது வந்து எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தெரியல. எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. அதே மாதிரி தமிழகத்துல வந்து இந்த ஊழல் அப்படின்னு சொல்லும் பொழுது திமுக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகளுமே ஊழலுக்கு பாரபட்சமே இல்லாம ஊழல் பண்றவங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கருப்பு பணம் இருக்கு இல்லையா, கருப்பு பணம் யார்கிட்டலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருமான வரித்துறையினர் வந்து சோதனை பண்ணும்போது அந்த பட்டியல்ல வருமான வரித்துறை சோதனை பண்ணும்போது சுமார் 300 கோடி அளவுல வந்து கருப்பு பணம் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனிநபர் பட்டியல்ல இதுல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா பொன்முடி அவர்களுடைய மகனான கௌதம் பொன்முடி அவர்கள் வந்து இருக்காரு. சுமார் 12.5 கோடி கருப்பு பண ஊழல் வந்து இவர் பேர்ல இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இது வரைக்குமே அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. ஏன்னா திமுக அப்படின்னாலுமே திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி, திமுக குடும்பமும் சரி, வாரிசுகளும் சரி, எல்லாருமே வந்து ஊழலுக்கு பெயர் போனவங்க. என்னதான் அவங்க ஊழல் பண்ணியிருந்தாலும் நாங்க எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி தப்பிச்சு போறதுக்கு தான் வழிவகுப்பாங்களே தவிர அந்த செய்தி ஊடகங்களை பரவக்கூடாது அப்படின்றதுல குறியா இருப்பாங்க. விளம்பரமாடல் அரசு அப்படின்றப்போ அவங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் விளம்பரம் பண்ணிக்குவாங்களே தவிர அவங்க மேல ஏதாவது கெட்ட விஷயம் இல்லைன்னா அவங்க மேல ஏதாவது குற்றச்சாட்டு வந்துச்சு அப்படின்னா அதை வெளியே கொண்டு வராம அப்படியே அடக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்து ஊடகங்களை பரவிட்டு இருக்கு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா சென்னையில இருந்து ஹைதராபாத்க்கு 780 கிலோமீட்டருக்கு ஒரு புல்லட் ட்ரெயின் போட போறாங்களா. அந்த பணியை தமிழக அரசு கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, இங்க மெட்ரோ கட்டுற பணியும் தமிழக அரசு தான் நடத்திட்டு இருந்தாங்க. அப்பவே பார்த்தோம் அப்படின்னா அந்த பாலம் இடிஞ்சு விழுந்து ஒரு 2-3 தடவை வந்து இடிஞ்சு விழுந்து அதுல 2 பேருக்கு மேற்பட்ட உயிர்களும் பலியாகி இருக்கு. இந்த நிலைமையில தமிழக அரசு கிட்ட அதை ஒப்படைச்சிருக்காங்க. என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு மக்கள் எல்லாம் வேதனையில இருக்காங்க. ஸோ நல்லபடியா போட்டா தமிழ்நாட்டுக்கு இது ஒரு பெருமையை தான் தேடி தரும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா மழை மறுபடியுமே கிட்டத்தட்ட இன்னும் 2-3 நாள்ல இலங்கையில இலங்கைக்கு பக்கத்துல ஒரு
காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுது, இது புயலா வலுவெடுக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இது சென்னைக்கு இல்ல, இது பார்த்தோம் அப்படின்னா இந்த டெல்டா அந்த சைடு தான், தென் மாவட்டங்கள்ல தான் பாதிப்பு ஏற்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இன்னும் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத. நாளைக்கான வீடியோல பார்க்கலாம். நன்றி.